வணக்கம். மூன்றாவது கண் சார்பாக உங்களை வரவேற்கும் ரவிக்குமார் ராஜேந்திரன். இன்று நாம் விவாதிக்கப் போகும் தலைப்பு நடிகர் விஜயும் தமிழக அரசியலும். நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் சிறப்பினும் குற்றம் குற்றமே. தம்பி விஜயை பற்றி விவாதிப்பதற்கு முன் நாம் தமிழக அரசியல் நிலவரத்தையும் களத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் ஒப்பிடும்போது தமிழகம் மிகவும் வித்தியாசப்பட்டது. ஏனென்றால் தமிழகத்தில் அரசியலும் கலைத்துறையும், அதாவது சினிமா துறையும் ஒன்றுக்கு ஒன்றாக பிணைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணம் மறைந்த முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனருமான பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய காலத்தில் தொண்டர் பலத்தை தவிர வேறு எந்த பின்புலமும் இல்லாதவர். அந்த காலகட்டத்தில் பத்திரிகை துறை முழுவதுமாக ஆளும் கட்சியான காங்கிரசின் வசம் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே ஒரு பத்திரிகை, அதுவும் முரசொலி, அதுவும் கையெழுத்து மூலமாக ஊராக விநியோகித்துக் கொண்டிருந்தார்கள். விஞ்ஞானம் வளராத ஒரு காலம். மக்கள் வானொலி, அதாவது ரேடியோ மற்றும் பத்திரிகை மூலமாக தான் உலக செய்திகளை தெரிந்து கொண்டார்கள். இப்போ இருக்கிற மாதிரி டிவி, ஊடகங்கள், சேட்டலைட் எதுவுமே அந்த காலத்தில் கிடையாது. அப்பொழுது பேரறிஞர் அண்ணா தன் கட்சியை பலப்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய கொள்கைகள், அக்கட்சியின் கொள்கைகள் மக்களிடம் சென்றடைவதற்காகவும் சூஸ் பண்ண ஒரு சாதனம் என்னன்னா, அதாவது தேர்ந்தெடுத்த சாதனம் முதலில் நாடகத்துறை, அதன் பிறகு கலைத்துறை. அந்த காலகட்டத்தில் நாடகத்துறை மிகவும் பிரபலமாக இருந்தது. பல நாடக சபாக்கள் நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். மக்கள் நாடகம் பார்ப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்கள். கலைத்துறையும் அக்காலத்தில் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது நாடகத்தின் மூலம் தன் கொள்கைகளில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பரப்பத் தொடங்கினார். நாடகத்துறையில் இருந்துதான் நடிகர்கள், இயக்குனர்கள், கதாசிரியர்கள் சினிமா துறைக்கு உருவானவர்கள். அதாவது நாடகத்துறை வாஸ் லைக் an education institution, ஒரு குருகுலம் மாதிரி இருந்தது. அப்படி வந்தவர்கள் முக்கியமானவர்கள். அவர்கள் சிலர் மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகவேல் எம்.ஆர். ராதா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், என் தந்தை இலட்சிய நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன், ஆச்சி மனோரமா, ஏன் இன்றைய நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் நாடகம் மூலமாக தான் திரைப்படத்துறைக்கு வந்தார். நாடகத்துறையில் இருந்து சினிமா துறையிலும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன் கட்சிகள் கொள்கைகளை பரப்பினார். அவருக்கு துணையாக இருந்தவர்களில் முக்கியமானவர்கள் கலைஞர் கருணாநிதி, மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இலட்சிய நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன், கே.ஆர். ராமசாமி, முன்னாள் நகைச்சுவை நடிகர் என்.எஸ். கிருஷ்ணன், இப்படி பலரை சொல்லிக் கொண்டு போகலாம். ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிறகு காங்கிரஸிற்கு சென்று விட்டார். அது நம்ம எல்லோருக்கும் அறிந்த விஷயம். நமது முதலமைச்சர்களை எடுத்துக்கொண்டால் 5 முதலமைச்சர்கள் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள். பேரறிஞர் அண்ணா ஒரு நாடக நடிகர், கதாசிரியர். கலைஞர் கருணாநிதி மிகச்சிறந்த எழுத்தாளர், திரைக்கதை வசனகர்த்தா, அவரும் மிகப்பெரிய நாடக நடிகர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. கலைத்துறையிலும் அரசியல் துறைகளையும் பல வெற்றிகளை குவித்தவர். அதன் பிறகு நாம் எல்லோரும், நாங்கள் பாசமாக தோட்டத்தம்மா என்று அழைத்த வி.என். ஜானகி அம்மையார் அவர்கள் 21 நாட்கள் 3 weeks முதல்வராக இருந்தார்கள். அவர்களும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய கதாநாயகி, 1000 தலை வாங்கிய அபிகுரும சிந்தாமணி போன்ற பல படங்களில் நடித்தவர்கள். பிறகு 5 முறை முதல்வராக ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் மிகப்பெரிய நடிகை, திரையுலகில் கொடி கட்டி பறந்தவர். இப்பொழுது முதல்வராக இருக்கும் அண்ணன் ஸ்டாலினை கூட அந்த வகையில் நாம் சேர்த்துக் கொள்ளலாம். ஏனென்றால் கட்சி பிரச்சாரத்திற்காக பல நாடகங்களில் நடித்தவர், தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தவர், பல படங்களிலும் தலை காட்டியிருக்கிறார். இப்பொழுது நாம் தம்பி விஜயின் கதைக்கு செல்வோம். விஜய் குடும்பத்தினரும் நாங்களும் ஏறத்தாழ 40 வருடங்களுக்கு மேலாக குடும்ப நண்பர்கள். எல்லோரும் இன்று பெருமையாக தம்பி விஜயை இளைய தளபதி விஜய் என்று கூறுகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் என் உடன்பிறவா சகோதரி, என் மூத்த சகோதரி ஷோபா சந்திரசேகர் அவர்களின் மகன் விஜய் என்று கூறுவதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். என் தாயார் விஜயகுமாரி அம்மா அவர்கள் இன்னும் ஷோபாவை தன் மகளாக தான் நினைத்து கொண்டிருக்கிறார். அடுத்தது திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள், அவருடைய தந்தை, உழைப்பால் உயர்ந்த உத்தமர். ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கார். அதாவது அவர் ஆரம்பத்தில் கிளாப் அசிஸ்டண்ட்டாக இருந்து அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி பல போராட்டங்களுக்கும் சிரமங்களுக்கு பிறகு
இன்று ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார். விஜயகாந்த் என்கிற மாபெரும் நடிகனை உருவாக்கியவர் திரு S.A. சந்திரசேகர் அவர்கள். பல இயக்குநர்களையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் டைரக்டர் செந்தில்நாதன், டைரக்டர் பவித்ரன், புதுமை இயக்குனர் என்று இந்திய திரையுலகம் முழுவதும் போற்றப்படும் சங்கர், இவர்கள் எல்லோரும் அவருடைய மாணவர்கள். இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாலச்சந்தர் என்கிற படைப்பாளி இல்லாவிட்டால் கமலஹாசன் என்ற உலகமா நடிகன் நமக்கு கிடைத்திருக்க முடியாது. பாலச்சந்தர் என்ற சிற்பி செதுக்கிய சிலைதான் கமலஹாசன். அதேபோல் சந்திரசேகர் என்ற இயக்குனர் இல்லாவிட்டால் விஜய் என்கிற நடிகர் நிச்சயமாக நமக்கு கிடைத்திருக்க மாட்டார். அதாவது சந்திரசேகருக்கும் விஜய்க்கும் 2 விதமான உறவு. ஒன்று தந்தை மகன் உறவு, இன்னொன்று குரு சிஷ்யன் உறவு. தன் மகன் விஜயை வைத்து ஏறத்தாழ 8 படங்கள் தயாரித்தும் இயக்கியும் இருக்கிறார். அதில் சில படங்கள் அல்லது பல படங்கள் தோல்வி அடைந்தன. விஜயகாந்தையும் விஜயும் இணைத்து செந்தூர பாண்டி என்ற ஒரு படம் தயாரித்து இயக்கினார். அது வெற்றி பெற்ற படம். அந்த படம் வந்த பிறகு விஜயை ஒரு நடிகனாக தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு பூவே உனக்காக என்ற ஒரு படம், விக்ரமன் இயக்கிய ஒரு திரைப்படம் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அவர் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்த படம். அந்த படத்திற்கு பிறகு தமிழக மக்கள் விஜயை ஒரு முழு கதாநாயகனாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த படத்தில் என் தாயார் விஜயகுமாரி அம்மா அவர்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். ஆரம்ப காலகட்டத்தில் வசந்தவாசல் இந்த படத்தில் அவரோடு ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்தில் நான் நடித்திருக்கிறேன். ஆரம்பத்தில் நான் விஜயை பற்றி நான் என்ன நினைச்சேன்னா, மைக் மோகன் மாதிரி, அதாவது காதல் படங்கள், காதலை கொண்ட படங்களில் வெற்றி பெறுவார், ஒரு ரவுண்ட் வருவார் என்று நான் அவரை பற்றிய கணக்கு போட்டேன். ஏனென்றால் அதற்கு பிறகு அவர் ஃபாசில் டைரக்ஷனில் ஷாலினி அவர்களோடு ஒரு படம், அது வெற்றி படம். பிறகு ஜோதிகாவுடன் ஒரு படம், அதுவும் மிகப்பெரிய வெற்றி படம். கில்லி என்கிற படம் அவருடைய தலையெழுத்தையே மாற்றிவிட்டது. அந்த படத்தை பார்த்த பிறகு நான் முடிவு செய்தேன், அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் என்று. இன்று அது உண்மையாகிவிட்டது. விஜயோடு நான் பல நேரம் நெருங்கி பழகியிருக்கிறேன். நல்ல மனிதர் தம்பி, நல்லா எல்லாத்துக்கும் மரியாதை கொடுப்பாரு. பட் அ வெரி ரிசர்வ் பர்சன் இன் கேரக்டர். 10 வார்த்தை பேசுனா ஒரு வார்த்தை தான் வரும். ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்துகிட்டு இருப்பார். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷான்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு, பீப்புள் ஹூ டாக் லெஸ் ஆர் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன் இன் லைஃப்னு. அதற்கு என் தம்பி விஜய் மிகப்பெரிய உதாரணம். பல அனுபவம், பல அவமானங்களை சந்தித்தவர். ஆனாலும் தனது கடின உழைப்பு, விடாமுயற்சி, அதுடன் சேர்ந்து மிக முக்கியமானது ஒன்று அவருடைய வலிமையான ஜாதகம், இவையெல்லாம் சேர்ந்து விஜயை இன்று மிகப்பெரிய நிலைக்கு அவரை உயர்த்தி இருக்கிறது. ஒரு 7-8 வருஷமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் என்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆக போதோ ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸு, ஒரு வழக்கு, ஏதாவது ஒரு தடங்கள் வரும். அந்த சோதனைகள் எல்லாம் மீறி சாதனையாக்கி காட்டியவர் விஜய் என்றால் மிகையாகாது. இன்று விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு நுழைந்திருக்கிறார். இது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்பி இருக்கிறது. மிகப்பெரிய இளைஞர் படை அவர் பின்னால் அணிவகுத்து நிற்கின்றது. நான் சொல்றது இளைஞர் படைனா எஜுகேட்டட் பீப்புள், நிறைய படித்த இளைஞர்கள் விஜயின் பின்னால் அணிவகுத்து நிற்கின்றார்கள். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பல அரசியல் தலைவர்களின் தூக்கத்தை கெடுத்திருக்கின்றது. இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் அவருக்கு 3 குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜய் ஒரு சின்ன குடும்பத்துலேருந்து வந்தவர். அவங்க பேரண்ட்ஸ் யார் ரிட்டையர்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது, உங்களுக்கு பல விஷயம் தெரியாது, அவருக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க, தங்கச்சி இருந்தாங்க. பாவம் அவங்க கேன்சரில் இறந்துட்டாங்க. ஸோ வெளியே பார்வைக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விஜய் அவர் பேரண்ட்ஸுக்கு ஒரே புள்ள தான். அவருக்கு 2 பசங்க. ஒரு பையன் படிப்பை முடிச்சுட்டு ஹீ இஸ் ட்ரைங் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இன்னொரு பொண்ணு ஐ திங்க் ஷீ ஸ்டடிங் இன் லண்டனில் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ பெரிய பிச்சு புடுங்கல் குடும்பம் கிடையாது. இந்திய அரசியலில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு குடும்பம் இல்லையோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றிகரமான அரசியல்வாதிகளாக வந்திருக்காங்க. இதுக்கு 3 உதாரணத்தை நான் சொல்ல முடியும். முதலாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருக்குன்னு புள்ள குட்டி கிடையாது. அவர் கூட இருந்தவங்க ஜானகி அம்மா அவருடைய அண்ணன் மகள்கள். ஸோ முதல்வர் எம்ஜிஆர் முதல்வரான பிறகு பத்திரிகையில் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அது என்ன அறிக்கை என்றால், எனக்கும் என் குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர்களுக்கும் நான் நடத்தும் கட்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என்றார். அதன் பலன், அவர் இருந்தவரை பல சோதனைகளை வென்று சாதனையாக்கி கடைசி வரை முதல்வராக வாழ்ந்தார். இரண்டாவது பிரைம் எக்ஸாம்பிள் நமது பாரத பிரதமர் மோடிஜி. அவருக்கு குடும்பமே கிடையாது, புள்ளக்குட்டி கிடையாது, யாருமே கிடையாது. இன்று 3வது முறையாக
இந்திய நாட்டின் பிரதமராக இருந்து வருகிறார். அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் கூட அவரை அசைச்சு பார்க்க முடியாது. மூன்றாவது, வங்காளத்தின் பெண் சிங்கம் என்று கூறப்படும் மமதா பானர்ஜி. அந்த அம்மாவுக்கும் குடும்பம் எதுவுமே கிடையாது. அதனால இன்று வரை மேற்கு வங்காள அரசியலில் மிகப்பெரிய ஆளுமையை பெற்று வருகிறார்கள். இப்பொழுது கலைஞர் ஐயா அவர்களை பற்றி நான் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். அன்றும் இன்றும் என்றும் கலைஞர் ஒரு மிக சிறந்த நிர்வாகத் திறமை கொண்டவர். நிர்வாகத் திறமையில் கலைஞருக்கு நிகர் கலைஞர் அவர்கள்தான். அவர் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய தோல்விகளையும் சந்தித்தவர். அந்த மிகப்பெரிய தோல்விகளுக்கு பின்னால் என்ன என்று பார்த்தால் அவருடைய குடும்ப அரசியல். இதே நிலைமைதான் இன்று எதிர்க்கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் அவர்களுக்கும். இரண்டாவது, விஜய் ஒரு செல்ஃப் சென்டர்ட் பர்சன். யார் பேச்சையும் அவர் கேட்க மாட்டார். இண்டிபெண்டாக டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் ஒரு படத்தில் கூட சொல்வார், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு. அதான் உண்மை. யாரோட இன்ஃப்ளூயன்ஸுக்கும் அவர் அடிபணிய மாட்டார். மூன்றாவது, அவருடைய ஜாதகம். நான் ஒரு பெரிய ஜோசியக்காரன், பெரிய எக்ஸ்பர்ட்டுன்னு நான் சொல்ல விரும்பலை. பட் ஓரளவுக்கு அந்த ஜோதிட சாஸ்திரத்தை நான் படிச்சிருக்கேன். KN ராவ் எழுதிய புக்ஸு, அப்புறம் ஜோதிட தந்தை பராசுரர்ங்கிற ஒரு முனிவர் 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், அவர் எழுதிய புத்தகங்கள், இதெல்லாம் படித்து என்னுடைய நாலேஜை நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நான் சொன்னது நடந்திருக்கு. அதை வச்சு விஜயோட ஜாதகத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்வோம். விஜய் கடகராசி, கடகலக்னம், பூச நட்சத்திரம்னு நினைக்கிறேன். லக்னாதிபதி சந்திரன் ஆட்சி, கூட செவ்வாய் நீச்சம். நீச்சபங்க ராஜயோகம், சந்திரமங்கல யோகம், 2 யோகம் உடையது. அந்த நீச்சபங்க ராஜயோகம் உடையவர்கள் அரசியலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு இன்னொரு உதாரணம் மோடிஜி அவர்கள். மோடிஜிக்கும் அந்த நீச்சபங்க ராஜயோகம் இருக்கு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு 11ல் கேது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு 11ல் கேது இருக்கு. மோடிஜி அவர்களுக்கும் 11ல் கேது இருக்கு. ஸோ இந்த 11ல் கேது இருக்கிறவங்க மிகப்பெரிய புகழை அடைவார்கள். அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன், மற்றபடி எந்த கணக்கை வச்சு நான் சொல்ல, அனுபவ ரீதியாக மிகப்பெரிய புகழ் அடைவார்கள். ஆகவே நிச்சயமாக விஜய்க்கு அரசியலில் ஒரு பேரும் புகழும் வருங்காலத்திற்கு அவருக்கென்று ஒரு தனி இடமும் இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. விஜயை பற்றி நான் பேசணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. நான் ஆக்சுவலாக வேறு டாபிக்ஸையோ வேறு தலைப்புகளை நான் பேசணும்னு நினச்சேன். பட் அவர் மேலே எனக்கு ஒரு சிம்பத்தி. காரணம் என்னென்னா, ஹீ இஸ் பீங் அன்னெசரிலி ஹாரஸ்ட். தேவையில்லாமல் அவரை வம்பு இழுக்கிறாங்க. அவர் படத்தை கட் பண்ணுறாங்க, படத்தை ரிலீஸ் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க. சிபிஐ என்கொயரி. எவ்வளோ தப்பு தண்டா பண்ணவங்க 15,000 கோடி 20,000 கோடியை சுருட்டிக்கிட்டு வெளிநாட்டில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு படாது. ஆனால் விஜய் மட்டும் பெரிய குற்றவாளியாக அவங்க கண்ணுக்கு படும். ஸோ இந்த சிம்பத்தினால தான் அவரை பற்றி உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். எனியோ, வாழ்த்துக்கள் தம்பி விஜய். கங்க்ராச்சுலேஷன்ஸ். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். வணக்கம்.